Good morning students. Today we are going to see limits and continuity, the next chapter of your vector. So already we have learnt differentiation, right? Formulas based on some variables, x power n, e power x and all. Up to now the basic of differentiation is known as limits and continuity. இது லைஃப்பில் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவீங்களானா நோ. லிமிட் அப்ளை பண்ணுறது யூஸ் பண்ணலாம். there is some methods using limit, but actually limits and continuity is nothing but a differentiation formula, lengthy procedure followed on earlier days. Okay va? So it is very essential to know the base, but it is not used anywhere right now except in few formulas just for applying limit apply பண்ணுறது அப்படின்னு ஒரு சில இடங்களில் ஒரு சில மெத்தடாலஜியில் இருக்கும். அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. டைரெக்டாக அட்வான்ஸ்டு ஃபார்முலா ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக இருக்குமோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் டெரைவ் பண்ண முடிஞ்சுது. அப் டு நவ் வி ஹாவ் செவரல் ஃபார்முலாஸ் ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன். அட்வான்ஸ்டு எல்லாம் 12th பார்ப்பீங்க. இது பேசிக். ஓகே, த பேசிக் பர்சன் வாஸ் நியூட்டன். நியூட்டனுக்கு அப்புறம் லூயிஸ் இருக்கார், அகஸ்டின் இருக்கார். மெனி ஆஃப் தேம் வேர் தேர் who contributed more in differentiation and integration. The reverse process of differentiation is known as integration. First வந்தது யார்? differentiation தான். நெக்ஸ்ட்டு வந்தது integration. ஓகேவா? differentiation அப்படிங்கிறது யூஸ்வலி ஒரு பெரிய டைமென்ஷனில் இருக்கிற பிக்சரை குட்டி குட்டியாக சாப் அவுட் பண்ணி அந்த பிக்சரை இல்லை அந்த ஷேப்பை ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. சாப் பண்ணிட்டோம், மறுபடியும் அந்த பிக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணாங்க. இன்டெகிரேஷன் இஸ் ஆடிங் அப், டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் சப்ட்ராக்டிங் இன் ஈக்குவல் மேனர். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. ஜென்ரலி போத் ஆஃப் தெம், இன்டெகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் நோன் அஸ் கேல்குலஸ். இன்டெக்ரல் கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், கேல்குலேஷன் தான். பட் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் denoted by delta y by delta x in the earlier days. Why? The small change in y, small change in x, that alone will give you the entire property of the whole function. Okay, so if f is the function, this will give you a differentiated value. But generally what is calculus? Calculus is the mathematics of ratio of change of equalities. It is also the mathematics of tangent lines, slopes, areas, volumes, arc lengths, centroids, curvatures and a variety of other concepts that have enabled scientists, engineers and economics to model real life situations. So இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா you can find many pictures like this. Okay, why they have given all these things? இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிக்சராக கொடுக்கறதுக்கோ, ஃபார் ரெப்ரசன்டிங் த பிக்சர், இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிக்சரை ஒரு சிஸ்டமில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வரையணும்னா யூ நீட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ அந்த கோடிங் பண்ணணும்னா மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் உங்களால் கோட் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இதுக்கு ஒரு பல்ஸ் ரேட் சொல்கிறோம் இல்லையா, இசிஜி எடுக்கிறோம், அது பல்ஸ் ரேட் காட்டுது, ஹார்ட் பீட் இந்த ரேட்டில் போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ தேட் அப்ளைஸ் கேல்குலஸ். கேல்குலஸ் இல்லாமல் யூ கேனாட் ஃபைண்ட் தோஸ் திங்ஸ். தெர் ஆர் மெனி திங்ஸ். இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, பயாலஜி எடுத்தாலும் சரி, ஆல் மெஷின்ஸ், நிறைய மெஷின்ஸ் வந்து கேல்குலஸ் இல்லாமல் உருவாகி இருக்காது. அது உருவானாலுமே கேல்குலஸ் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகிருக்காது. அது இருக்கவும் தான் அது அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ கேல்குலஸ் இஸ் அ வாஸ்ட் ஏரியா, ஸ்டில் இன் அண்டர் ரிசர்ச். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் மோர், ஹாவ் அ கோ த்ரூ வித் ஆல் தீஸ் திங்ஸ். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? ப்ரீ கேல்குலஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது லிமிட் ப்ராசஸ். அதுக்கடுத்து அட்வான்ஸ்ட் அப்படின்றது தான் கேல்குலஸ், டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெகிரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் லிமிட்ஸ். லிமிட்ஸ்னால் என்ன? ஓகேவா? ஸோ லிமிட் அப்படிங்கிறது டென்ஸ் டு அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். whenever we are applying limit we use the word tends to. tends to அப்படிங்கிறதும் equal to அப்படிங்கிறதும் எந்த வகையில் வேரி ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லிமிட் கொடுக்க போகிறேன். லிமிட்னா எல்லை. we have to stop up to there. ஓகேவா? ஸோ ஜென்ரலி லிமிட் இஸ் the boundary of us அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அதுலேயே முக்கியமான விஷயம் tends toன்னு சொல்கிறேன் இல்லையா, tends to அப்படிங்கிறது ஒரு ஏரோ மார்க். the word tends to means we are going towards that one. okay, x tends to 0 அப்படின்னா 0 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ 0 நோக்கி போய்கிட்டு இருக்கோன்னா, ஆனால் நம்ம இன்புட்டாக கொடுக்கறது எல்லாமே 0வாக கொடுப்போம். ஏன் அந்த டென்ஸ் டு, ஏன் அதை ஈக்குவல் டுவாக போடுறோம் அப்படின்னா, டென்ஸ் டு அப்படிங்கிறது நியர்பை 0. லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/n அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. டேக் அ ஃபங்க்ஷன் 1/n.
எண்ணுக்கு பதிலாக நீங்கள் வேல்யூ வந்துட்டு கொடுத்துட்டே வாங்க. n = 0 போடுங்க, இன்ஃபினிட்டி வரும். இன்ஃபினிட்டி வந்தாச்சா, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் எண்ணுக்கு பதிலாக 1 போடுங்க, போடும்போது 1/1 வரும், ஆன்சர் இஸ் 1. 1 வந்தாச்சா, 1க்கு அடுத்தது எண்ணுக்கு பதிலாக 2 போடுங்க, 1/2 வருமா, ஹாஃப். ஓகேவா. நெக்ஸ்ட் 3 போடுங்க, 1/3, ஹாஃபை விட கம்மி. அதுக்கப்புறம் 1/4, 1/3 விட கம்மி. 1/5, 1/4 விட கம்மி. 1/6, 1/5 விட கம்மி. இப்படியே போயிட்டு எங்கே போயிட்டே இருக்குன்னா 0 நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஓகேவா. ஸோ அந்த n வேல்யூ ஒரு ஸ்டேஜ் இன்ஃபினிட்டிக்கு போக 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 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 lakh வச்சு 1 டிவைட் பண்ணும்போது ரொம்ப மைன்யூட் வேல்யூ தான் இருக்கும். இட் இஸ் ரீச்சிங் 0, பட் 0 ஆகலை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 0 ஆகலை, ஆனால் 0 நோக்கி போய்கிட்டு இருக்கு. நியர்பை 0, ரொம்ப நியர்பை வந்துருச்சு. ஸோ அந்த வேல்யூவை 0வை இன்புட்டாக ஈக்குவல் டு 0வாக கொடுக்குறோம். டென்ஸ் டு அப்படிங்கிறது ஒரு லிமிட்டை நோக்கி, ஒரு வேல்யூவை நோக்கி ஓடக்கூடிய ஒரு வேரியபிள். எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. அந்த வேரியபிள் 0வோட க்ளோஸ் வேல்யூஸ் வரைக்கும் போயிடுச்சு, ஆனால் 0 வரலை. ஸோ அந்த 0வை டென்ஸ் டு லிமிட்டாக எடுத்துக்குவோம். ஓகேவா. ஸோ தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் வை வி ஆர் டேக்கிங் லிமிட், வை வி ஆர் திங்கிங் தட் நம்பர் ஆஸ் அ லிமிட். ஓகேவா. ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி டீல்ட் அவுட் இன் திஸ் சாப்டர். See, first we are going to see some examples. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். ஜஸ்ட் லுக் அட் த ப்ராப்ளம்ஸ் அலோன். எனி ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி ஆஸ்ட் இன் எக்ஸாம். மக்கப் பண்ணணுனாலும் பண்ணலாம். ஏன்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். பட் ஆப்வியஸ்லி தட் இஸ் நாட் தட். டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், நெக்ஸ்ட் ரீசனோட பார்க்கலாம் லேட்டர். ஓகே. அப் டு நவ் f of x tends to 7. ஓகேவா. f of x tends to 7 as x tends to 2 minus. 2 minusனா லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி ஓடுது. எக்ஸ் வேரியபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி போகும்போது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி போகும்போது, அதுலேயும் 2ல் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோக்கி போகும்போது f of xோட வேல்யூ 7 நோக்கி வருது. ஓகேவா. அந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டிஃபைன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க, 2ல் இருந்து see, if this is your function, x value 2க்கு லெஃப்ட் சைடில் போகும்போது, 2க்கு லெஃப்ட் சைடில் போகும்போது, x value 2க்கு லெஃப்ட் சைடில் போகும்போது we are getting answers, output answers going towards 7. so 2க்கு லெஃப்ட் சைடில் போகும்போது we are getting answer towards 7. ஓகேவா. அதே ரைட் சைடில் பார்க்கும்போது x towards right side, x 2க்கு ரைட் சைடில் போகும்போது ஆன்சர் அப்பையும் டுவர்ட்ஸ் 7 தான் இருக்குது. ஓகே. எப்படி சொல்கிறாங்க அப்படி, see this one, 2 மைனஸ் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன். ஓகேவா. 2 மைனஸ் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன், பட் டுவர்ட்ஸ் 2வை நோக்கி தான் போகணும். 2ல இருந்து லெஃப்ட் சைட் போகிற மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்குது, நியர்லி 7. ஓகேவா. அப்போ என்ன அர்த்தம், இது டுவர்ட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எல்லா பாக்ஸுமே வந்துடும். டுவர்ட்ஸ் டைரக்ஷன் இப்படியே பாருங்களேன், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எங்கே போய் கனெக்ட் ஆகுது, இங்கே போய் கனெக்ட் ஆகி இப்படி வருது. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே டுவர்ட்ஸ் 2 அண்ட் நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கும்போது 7 நோக்கி ஆன்சர் வருது. அதே மாதிரி ரைட் சைட் ஆஃப் 2 ப்ளஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் 2வை நோக்கி போகும்போது இதோட ஆன்சர் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் இப்படி வருது, 6லேருந்து 7 நோக்கி போகுது. எனிவே இட் இஸ் ரீச்சிங் த 7. இட் ஓன்ட் பி சேம் ஃபார் ஆல் த கேசஸ். 7 நோக்கியே இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துருமானா வராது. ஓகேவா. இப்படி வந்தால் இந்த வேல்யூஸ்க்கெலாம் பேர் லிமிட்னு ஒரு பேர் வச்சுருவாங்க. வரலைன்னா இட் டசன்ட் ஹாவ் லிமிட் அட் த கிவன் வேல்யூ, சாரி கிவன் பாயிண்ட் 2ன்னு சொல்லிடுவாங்க. கொடுத்துருக்கிற 2ல் லிமிட் இதுக்கு இருக்குது. ஏன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போதும் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போதும் இட் டென்ஸ் டு த சேம் நம்பர். அப்படி சேம் நம்பராக வரலனா தே ஆர் நாட் நோன் அஸ் லிமிட். ஓகேவா. see the value. because of this picture we conclude that negative side of 2, left side of 2 and positive side of 2 which is giving us same output 7. so we can write this one as limit of x tends to 2, limit of x tends to 2 f of x equal to 7. Limit of x tends to 2 f of x equal to 7. So on applying the limit value 2 inside f,
we are getting the output as 7. இது limit value ல tends to input value. So கிடைக்கிறதுக்கு பேர் தான் limit. So கிடைச்ச limit என்ன 7. So similarly in this case it is a very easy function. x square plus 3 போட்டிருக்கு. So it is a very easy function. Denominatorலாம் வரும்போது, so let us see one more example. 16 by x square. f of x is equal to 16 minus x square by 4 plus x. So here always we will be conscious about the input values. இங்க input value minus 4 வந்தா what will happen? Denominator will be 0, it tends to infinity. So we have to avoid the input as minus 4. Real numbers இருக்க எல்லா நம்பரையும் எடுத்துக்கோங்க, minus 4 மட்டும் விட்டுருங்க. ஸோ அந்த minus 4ல பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு வேரியேஷன் minus 4ல நடக்குது. ஸோ minus 4 இப்போ என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு இந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணி செக் பண்ண போகிறாங்க. சி ஸோ x less than minus 4, x less than minus 4, that is x tends to minus of 4 negative. Okay, for that we are getting this one as answer, that is x tends to minus of 4 negative அப்படின்றது minus of 4.1, minus of 4.01, minus of 4.001 எது வேணா இருக்கலாம். அதை f of xல போடும்போது we are getting 8.1, 8.01, 8.001 and all. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, the functions were reaching these values. ஓகேவா, இதே மாதிரி இது நெகட்டிவ் சைடுக்கு இது பாசிட்டிவ் சைடுக்கு, நெகட்டிவ் சைடுக்கு என்ன கிடைக்குது 8.8 கிடைக்குது, பாசிட்டிவ் சைட்ஸ் எல்லாத்துக்குமே 7.7, அதுவும் 999 வந்துச்சு. ஆப்வியஸாக இதுவும் 8 தான், இதுவும் 8 தான், நியர்பை 8. ஸோ 4 கிட்ட இருக்கிற வேல்யூஸ் எது எடுத்தாலும், நியர்பை 4 வேல்யூஸ் எது எடுத்தாலும் நம்ம 8 அப்படிங்கிற வேல்யூவை ரீச் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பிக்சராக காமிக்காமல் உங்களுக்கு இன்புட் வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிக்சராக இப்போ பார்ப்போம். See the picture. So this is your denominator. Denominator is 4 minus x. Okay, 4 minus x அப்படின்றது இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போகுது. ஸோ இந்த இடத்துல எல்லா வேல்யூஸுமே இந்த இடத்துல தான் டிவியேட் ஆகுது. -4 இருக்கிற இடத்துல டிவியேட் ஆகுது. 8க்கு அதிகமாகவும் 8க்கு கம்மியாகவும் இருக்கிற வேல்யூஸில் டிவியேட் ஆகுது. ஸோ the limit value is 8. One more important thing, as I told you, tends to is not at all equal to that number. tends to அப்படின்றது நியர்பை நம்பர்ஸ்க்கு பதிலாக அந்த நம்பரை போடுறோமே ஒழிய ஈக்குவல் டு கிடையாது. ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல நம்ம அந்த இன்புட் வேல்யூ தான் 4 போட முடியாதே ஒழிய நம்ம லிமிட் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு அந்த நம்பரை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் they have written the answer like limit x tends to -4 minus f of x is 8, which is also equal to limit x tends to -4 plus -4க்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கும்போது we are getting answer as 8, which is known as the limit. ஏன் இங்கே 4 அப்ளை பண்ண முடியுது அப்படின்னா, just because of it is tends to, not equal to. ஈக்குவல் டு டைரெக்டாக போட முடியும் அப்படின்னா போட்டுடலாம், ஆனால் இங்கே போட முடியாது. ஸோ நம்ம எப்படி செக் பண்ணுறோம், ஒரு டேபிள் போடுறோம். in that table we are checking for the minimum nearby values 4.1, 4.01, 4.001 nearby. additional value இதெல்லாம் minimum values இதெல்லாம் லைக் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு செக் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடுனா ஒரு பாயிண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைடுனா ஒரு பாயிண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி டேபிளை வச்சு செக் பண்ணி நியர்பை வேல்யூஸ் எது கூட வருதோ அப்போ இது எல்லாமே அரவுண்ட் 8 அப்படின்றதுனால they are concluding the answer as 8. ஓகே, ஸோ இன்புட் அப்படியே போட முடிஞ்சால் போட்டுருங்க, இல்லை இந்த லிமிட் வேல்யூ இன்புட் வேல்யூ போட முடியல, போட்டால் எனக்கு இன்ஃபினிட்டி போகுது அப்படின்னா டோன்ட் டூ தட், செக் ஃபார் த டேபிள். இந்த மாதிரி டேபிள் வரைஞ்சி செக் பண்ணுங்கள். ஸோ we got 8 as the answer. This often happens and it is important to realize that the existence or non-existence of f of x at x equal to -4 has no bearing on the existence of the limit of f of x as x approaches -4. இதான் சொல்ல விரும்புகிறாங்க. x equal to -4ல f of x இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த ஃபங்க்ஷன் f of x x equal to -4ன்றது பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும் இது எக்ஸிஸ்ட் ஆகலாம், எக்ஸிஸ்ட் ஆகாமலும் போகலாம், அதுக்கும் லிமிட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் லிமிட் அப்படிங்கிறது எக்ஸ் அப்ரோச்சஸ் டு -4.
4க்கு நியர்பை போதே ஒழிய அது -4 இல்லை. எக்ஸாக்ட்லி நாட் ஈக்குவல் டு -4. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலாம். டைரெக்டாகவே டினாமினேட்டரை பார்த்துட்டு ஆக இது இன்ஃபினிட்டிக்கு போகுது, அப்போது இந்த -4ல் கண்டிப்பாக நம்ம லிமிட் வராதுன்னு யூ ஷுட் நாட் டிசைட். யூ ஹாவ் டு make the table, you have to compare the values, you have to provide the answer. Okay, there are many illustrations you can see that will provide you a vast knowledge on all the function. We have several types of function in chapter 2, right? They are discussing all those things. So proper definition for limit. Let I be an open interval, I be an open interval containing x0 belongs to real number. ஐங்கிறது ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நியர்பை பாயிண்ட்ஸ் ஆஃப் தட் நம்பர். இப்போ -4 தான் x0 அப்படின்னா அந்த -4 கிட்ட இருக்க நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். -4க்கு அந்த பக்கம் என்ன -3 -2 இதெல்லாம் நம்ம எடுக்கவே இல்லை. நியர்பை -4 தான் நம்ம எடுக்கிறோம். -4.01 எடுத்தோம், -3.9 எடுத்தோம். பட் -2வையும் -3வையும் அவ்வளோ தூரம் தள்ளி போய் நம்ம எடுக்கலை. ஓகே, பக்கத்தில் இருக்க நம்பர் தான் மிஸ் அவ்வளோ தூரமாக இருக்குது. எஸ், பிட்வீன் எனி டூ நம்பர்ஸ் தெர் ஆர் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ நியர்பை பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். அப்போ அது ஓப்பன் இன்டர்வலாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ -4 இஸ் த வேல்யூ x0 மீன்ஸ் த ஓப்பன் இன்டர்வல் வில் பி வாட் -5 அண்ட் -3. கரெக்டாக? -3, -5 எடுத்துக்குவோம். ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா ஆப்வியஸ்லி த பாயிண்ட் x0 வில் பி தேர் அண்ட் வி ஷுட் நாட் சூஸ் த பவுண்டரி வேல்யூஸ் -3 and -5. ஸோ ஆப்வியஸாக நியர்பை வேல்யூஸ் எடுத்துக்கலாம். தட்ஸ் வை தே ஆர் டிஃபைனிங் லைக் திஸ். இதில் ஒரு வார்த்தை மாறினாலும் மீனிங் மாறிடும். டோன்ட் சேஞ்ச் எனிதிங். லெட் I be an open interval containing x0 belongs to real number. ஓகேவா? லெட் f from I tends to r. ஐங்கிறது இந்த இன்டர்வல் இன்புட்ஸாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் f. அதோட அவுட்புட்ஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக வருது. தென் we say that the limit of f of x is L. இந்த f of x அப்படின்ற ஃபங்க்ஷனோட லிமிட் Lன்னு சொல்லுவோம். as x approaches x0 symbolically written as. இந்த விஷயத்தை தென்லேருந்து இது வரைக்கும் சிம்பாலிக்கலி எப்படி எழுத முடியும்? லிமிட் x tends to x0 f of x is equal to L. கேபிட்டல் L. லிமிட்னா கேபிட்டல் L. ஆன்சராக வர லிமிட்டை கேபிட்டல் L போடுவோம். அப்ளை பண்ணுற லிமிட்டை ஸ்மால் எல் போட்டு தான் எழுதணும். ஓகேவா? ஸ்மால் LIM. ஓகேவா? இஃப் whenever x becomes sufficiently closest to x0, sufficiently closest to x0 4.01 மாதிரி sufficiently closest to x0 from either side with x not equal to x0, x0 to x not equal னு either side வரும்போது f of x get sufficiently close to L. ஓகேவா? க்ளோஸ் வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணும்போது க்ளோஸ் வேல்யூஸை வச்சு ஒரு நம்பருக்கு அப்ரோச் பண்ணோம். அந்த நம்பருக்கு பேர் தான் L. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வாட்? ஆன்சர் லிமிட்டை கேபிட்டல் Lன்னு டினோட் பண்ணுறோம். அப்ளை பண்ணுற வேல்யூவை small LIM ன்னு டினோட் பண்ணணும். ஓகே, be careful with that. One-sided limits. One-sided limit means in this case we have seen 3.09, 3.9, 4.01, 4.1 and all, right? So they are known as one-sided limit. Right side na right hand limit னு சொல்லுவோம், left side na left hand limit னு சொல்லுவோம். Thus the symbols x tends to x0 minus அப்படின்னா left sideல போகிறது. அந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். left side, இது ரைட் சைடு. ஓகேவா? தட் இஸ் லெஸ் தேன் x0. x must be less than x0 அப்படிங்கிறது x0 minus, x must be greater than x0 அப்படிங்கிறது x0 plus. ஓகே, see here limit x tends to x0 minus f of x equal to L1, which is nothing but this picture. ஸோ இதுதான் f of x அப்படின்னா, இந்த curve தான் f of x அப்படின்னா x0 minus அப்படிங்கிறது இந்த போர்ஷன் தான். ஓகே, x0 minus is nothing but this portion where L1, small L1 is our limit. தோ இங்கேருந்து இங்கே போய் டச் ஆகிற இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் small L1. that will be your answer. Compare the pictures and all, you can find many interesting things. See here, limit exist ஆகாமல் இருக்குமா? Yes. So wherever we get fluctuation in the picture, function ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் ஆகிட்டு வேறு ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூட்டியே இல்லை. டாபிக் என்ன? லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. கண்டினியூட்டி இருந்தால் தான் லிமிட் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்.
கண்டினியூட்டி இல்லைன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? சி எக்ஸ் நாட் அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட்லையாவது அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 பக்கத்தில் இந்த பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்வியஸாக இது கண்டினியூஸ்னு வந்திருக்கும், இதுக்கு ஒரு லிமிட் வந்திருக்கும். பட் இவங்க கொடுத்துருக்க இந்த எக்ஸ் நாட்டில் கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் ஃப்ளக்சுவேட் ஆகி டீவியேட் ஆகிடுச்சு. இங்கே எண்ட் ஆகுது, அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இதான் எக்ஸ் நாட்னா இந்த ஆன்சர்னு எடுத்துக்கோமா, இது ஆன்சர்னு எடுத்துக்கோமா? நியர்பை க்ளோஸ் வேல்யூஸ் வரும்போது அந்த நம்பரை நம்ம லிமிட்னு எடுத்துக்கிறோம். இஃப் இட் இஸ் 2, இது 2ன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் 2, இஃப் இட் இஸ் 4, this right side of x naught, right side of x naught will be what? These values. Right side of x naught will be these values, that is 2. ஓகேவா? லெஃப்ட் சைட் ஆஃப் எக்ஸ் நாட்டை நோக்கி வரணும், லெஃப்ட் சைடில் போகணும். அந்த மாதிரி இருக்க வேல்யூஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. 7.9 8.01 அப்படிங்கிறதும் இப்போ சொன்ன அந்த 2 and 4ன்றதும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை லிமிட்னு எடுத்துக்க மாட்டோம். இது லிமிட் இல்லை, கண்டினியூட்டி இல்லை. ஸோ லிமிட்டும் இல்லை, கண்டினியூட்டியும் இல்லை. ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் இருந்தால் தான் லிமிட்னு சொல்லுவோம். சிமிலர் இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கேயோ போகுது. ஸோ ஆரம்பிக்கிற இடம் கண்டினியூஸாக எல்லா இன்ஃபினிட்டிலேருந்து -∞ வரைக்கும் போதானா? இல்லை, இடையில ஏதோ நம்பர்லேருந்து ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. -∞ ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனுமே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் லிமிட். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்து எந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க, எந்த பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து லிமிட் மே எக்ஸிஸ்ட் அண்ட் மே நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஃப்ரம் த above discussions we conclude, நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதாவது என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் f of x is equal to L எக்ஸிஸ்ட் இஃப் த ஃபாலோயிங் ஹோல்ட்ஸ். இது எக்ஸிஸ்ட் ஆகும் எப்போனா இந்த ஃபாலோயிங் 3 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் ஆனாதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் ப்ளஸ் f of x எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ஆஃப் x நாட் எக்ஸிஸ்ட் ஆகணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஆஃப் f of x வந்துட்டு x நாட்டில் எக்ஸிஸ்ட் ஆகணும். ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸை பார்த்தது இப்போ ஒரு காமன் டேர்ம் வச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கா பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்குதான்னு பார்க்கணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருக்குன்னா அந்த லிமிட்னு அனௌன்ஸ் பண்ணணும். ஓகே, let us see one example. See this example. Calculate limit extends to 0 modulus of x. So modulus of x function இதுதான் picture. Pictureலாம் they won't give you, you have to draw the picture. ஒரு ஃபங்க்ஷனோட பிக்சர் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் இன்புட் வேல்யூஸ் கொடுத்து வரையலாம், தட் இஸ் பெட்டர். ஓகே, 0 போடும்போது யூ வில் கெட் 0,0. ஓகே, 1 போடும்போது 1,1. ஓகே, -1 போடும்போது +1 போட்டாலும் 1,1 வரும், -1 போட்டாலும் -1,1 வரும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் வழியாக கரெக்டாக அந்த கர்வ் வரைஞ்சிட்டாங்க. இட் இஸ் கோயிங் ஆன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ல ஹவு இட் இஸ் பிஹேவிங், ரைட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட்னா ரைட் சைடில் மூவ் ஆகணும், பட் டுவர்ட்ஸ் 0 மூவ் ஆகணும். எக்ஸ் நாட் இங்கே என்ன? 0. எக்ஸ் நாட்ன்றது 0. ஸோ டுவர்ட்ஸ் 0, பட் ரைட் சைட் டைரக்ஷனில் மூவ் ஆகணும். அதுவுமே நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 தான் கிடைக்குது. சி த பிக்சர். இந்த பிக்சரில் 0,0 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஒன் ஆஃப் த பாயிண்ட் 0,0. நியர்பை 0 நான் ரைட் சைடில் போகிறேன், 0 நோக்கி போகிறேன் அப்படின்னா இந்த போர்ஷன் வைப்போமே. இந்த போர்ஷனும் இந்த போர்ஷன் குட்டியாக இருந்தாலும் அதுவும் நியர்பை 0 தான் இருக்குது. கரெக்டா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 0 ப்ளஸ்னா 0 நோக்கி போகணும், ரைட் சைடில் போகணும். அதுக்கு என்ன ஆன்சர் வருது? நியர்பை 0. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், தட் இஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ், நெகட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா 0 மைனஸ். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் பவரில் போடுவோம். f of x என்ன கிடைக்குது? அதுவும் நியர்பை 0, அதுவும் சேம் பாயிண்ட் தான் கிடைக்குது. பாருங்கள், இப்போ இதே இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தனா அந்த டிஸ்டன்ஸ் இங்கே எடுக்கும்போது சேம் பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆப்வியஸாக ரெண்டுமே 0 கிட்ட இருக்குது. ஸோ வாட் we can conclude that the limit answer is nothing but 0. So we got the limit on right hand side also 0, left hand side also 0. What is the condition? left hand side கண்டுபிடிங்க, right hand side கண்டுபிடிங்க. ரெண்டுத்துக்கும் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட் ஆன லிமிட் ஈக்குவல் டுவாக இருந்தால், ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அந்த லிமிட் ஆன்சரை கேபிட்டல் எல், அதாவது லிமிட் அதுதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் போத் ஆர் ஈக்குவல், தட் இஸ் 0.
ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. இங்கே பாருங்க, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் 0 இருக்குது. ஜென்ரல் டேர்மாக எழுதி ஈக்குவல் டு 0 இதான் உங்கள் லிமிட்னு சொல்லிட்டு எண்டப் பண்ணிடலாம். திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். இப்படி தான் ஒரு சம் போடணும். ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம். இதை விட அட்வான்ஸ்டு ப்ராப்ளம்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே.